கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய 9 வரங்கள் மாதிரி ஆவியின் கனிகளிலே 9 தெய்வீக சுபாவங்கள். இயேசுவனுடைய அந்த சுபாவம், அந்த குணம் நமக்குள்ள வரணும். இந்த 9 காரியமும் இயேசுக்குள்ள இருந்து அந்த குணங்கள், சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்போது ஆவியின் கனி, அதாவது அந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வருகிற தெய்வீக சுபாவங்கள். இது நமக்குள்ளே நாம உருவாக்கி கொள்ள முடியாது. நாம் ஆசைப்பட்டு விரும்பி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குகிற கனி. இந்த 9 சுபாவங்களை இணைந்த ஒரு கனி. ஆவியின் கனியில 9வது சொல்லப்பட்டது இச்சை அடக்கம் என்று சொல்லுவோம். இச்சை அடக்கம்னா நம்ம என்ன நினைப்போம்? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இந்த தவறான காரியத்தில் இச்சை, இதுதான் நினைப்போம். அதுவும் தவறுதான். 1 யோவான் 2:16 கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சைகள், அந்த பெருமை, ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உண்டானவைகள், அவைகள் உங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சாப்பாடு காரியம், உறங்குகிற காரியம், வேடிக்கை பார்க்கிற காரியம், எல்லாவற்றிலுமே நாம் அளவோடு ஈடுபடுதலை அது குறிக்கும். எல்லாம் ஒரு அளவோடு இருக்கணும். சாப்பிட்றதுல ஒரு அளவு இருக்கணும், தூங்குகிறதுல ஒரு அளவு இருக்கணும். நம்ம ஜாலியா இருப்போம், வேடிக்கையா இருப்போம். நம்ம ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. நம்ம தான் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு அப்படியே நீண்ட மூஞ்சி வச்சு ஸ்ட்ரிக்டா பேசக்கூடாது, பழக்கூடாது, சிரிக்கப்படாது, அப்படிலாம் இயேசு சொல்லவே இல்லை. இயேசு தனியா இருக்கும் போது சீஷரோட ஜாலியா பேசி கொண்டு வந்தார். ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜாலியா பேசி கொண்டு வந்தார். அதனால கிறிஸ்தவங்க ஜாலியா இருக்கலாம், தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அதான் இச்சை அடக்கம். அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. சாப்பிடுகிற காரியத்துல சிலருக்கு டெய்லி சிக்கன், டெய்லி மாம்சம் இருக்கணும். அது ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரி தூங்குறது, 10 மணி நேரம் தூங்குறது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஆண்டு சொல்லியிருக்காருல, கர்த்தர் பிரியமான நித்திரை கொடுக்கிறார். அது ஒரு இச்சை அடக்கம் இல்லாத நிலைமை. வேடிக்கை பார்க்கறது, எல்லாத்துலயுமே ஒரு அளவு இருக்கணும். அதைத்தான் அந்த இச்சை அடக்கம் என்பது. நம்முடைய சாப்பாட்டு காரியம், விளையாட்டு காரியம், தூங்குகிற காரியம், ஓய்வு, எல்லாத்திலும் ஒரு அளவு இருக்கணும், டிசிப்ளின். அதான் இச்சை அடக்கம் என்பது. அளவுக்கு மீறி எதுவும் போயிடக்கூடாது, அதான் சொல்லப்படுகிற. இப்போ பாருங்களேன், 1 கொரிந்தியர் 9 எடுங்க. பைபிள்ல 1 கொரிந்தியர் 9 எடுங்க. அதுல 25-26 பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அது சொல்ற, அதாவது பந்தயத்திலே போராடுகிறவர்கள், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் அப்படின்னு முந்தின வசனத்துல இருக்கு. போட்டியில இப்ப ஓட்ட பந்தயம், ஃபுட்பால், கபடி, கிரிக்கெட், பல விளையாட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி அவங்க எல்லாம் சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு தான் போவாங்க. அவங்க எல்லாரும் பாருங்க, அவங்க இச்சை அடக்கம் உள்ளவளா இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, அந்த காரியம் மாத்திரல்ல, சாப்பிடுறதுல கவனமா இருப்பாங்க. கண்டபடி சாப்பிட மாட்டாங்க. நீங்க அவனை கேட்டு பாருங்க, விளையாட்டு வீரர்கள், ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க சாப்பாட்டுல ஒழுங்கு வைப்பாங்க. இதைத்தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், ஒரு டிசிப்ளின். கண்டதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு பெருத்து போனா ஓட முடியாது, விளையாட்டுல ஜெயிக்க முடியாது. அவங்க ஜெயிப்பதற்காக இச்சை அடக்கமுள்ளவளா இருப்பாங்க. சாப்பிட்றதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கும், குடிக்கிறதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எல்லாமே பாருங்களேன், பாட்டு பாடுறவங்கள பாருங்களேன், ஐஸ்கிரீம் எல்லாம் நல்ல விஷயம் சாப்பிடன்னு வரும்போது சிலர் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க. எங்க பாடுகிற பன்னீர்செல்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் சாப்பிடவே மாட்டார். ஏன்னா என் தொண்டை ஆண்டவர் கொடுத்தது, அதை பாதுகாக்கணும், நான் பாடுகிற கிருபை தந்திருக்கிறார், அது பாதிக்க கூடாது என்று அவங்க தியாகம் பண்றாங்க சில காரியத்தை. அது இச்சை அடக்கம். அதுல ஆசை இருக்குது, ஆனா வேண்டாம். ஏன் என் தொண்டை பாதிக்கப்பட்டோம், நான் பாடணும், இயேசுவை மகிமைப்படுத்துவது பாதிக்கப்படும், அதுல கண்ட்ரோல். அது இச்சை அடக்கம்.
எல்லாத்தையும் சாப்பிட எனக்கு உரிமை இருக்கு, ஆனா எல்லாத்தையும் செய்யக்கூடாது, அது பாதிக்கும். இதுல கவனம் செலுத்தணும். நாம ஊழியம் செய்கிறோம், ராத்திரி பிரசங்கம் பண்ணணுமானா நல்லா சாப்பிட்டா தானே நல்லா ஊழியம் செய்ய முடியும்பாங்க. நல்லா சாப்பிட்டா நல்லா ஊழியம் செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அதனால சாப்பாட்டுல லிமிட் வச்சிருப்பா, இவ்வளவுதான் சாப்பிடணும், அப்பதான் நாங்க ஜெபிக்க முடியும். இல்லாட்டா சாப்பிட்டுட்டு தூக்கம் தான் வரும், ஜெபிக்க முடியாது. அப்ப இச்சை அடக்கம் நமக்கு வேணும். சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோல் வேணும். இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. அப்ப விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே சாப்பாடுல தூக்கத்துல அவங்க மணிக்கணக்கத்தோமா விடியகால் 4 மணிக்கு கிரவுண்டுக்கு போயிருவாங்க. சாதனையாளர்கள் பாருங்க 4 மணிக்கு. நான் மலேசியா போயிருந்தப்போ அங்க ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அவங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அவங்களுடைய மகன் விடிய காலையில அவங்க விடியற் காலம் அவங்க போயிட்டு காலையில நான் எழுப்பி ஜெபிக்கும் போது வெளியில இருந்து கார்ல வர்றாங்க. எங்க போயிட்டு விடிய காலம் 5 மணிக்கு வர்றீங்கன்னு கேட்டா 3 மணிக்கு நான் போயிட்டேன்றாங்க. 3 மணிக்கு எங்க போனீங்கன்னு கேட்டேன். அந்த ஸ்கூல்ல படிக்கிற மகனை பேட்மிண்டன் அந்த விளையாட்டுக்கு பிராக்டிஸுக்கு விடிய காலம் 3 மணிக்கு பிராக்டிஸுங்க. அவன் சாதிக்கணும். மலேசியாவில் அவன் சாதித்தான். அவன் சாதிக்கிறதுக்கான 3 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும் பிராக்டிஸுக்கு. இதுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும் சொல்லுவாங்க. அப்படிதான் கண்ட்ரோலா இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவளா இருக்கணும். அப்பதான் சாதிக்க முடியும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமானா நிறைய காரியத்துல இச்சை அடக்கம் நமக்கு தேவை. சாப்பாட்டுல, விளையாட்டுல, பயன்படுத்துகிற பொருட்கள்ல எல்லாத்துலயுமே அது வேணும். குடிக்கிறதுல எல்லாத்துலயும் இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். விளையாட்டுக்கு பழகுறோம் பாருங்க, மதுபானம் குடிக்கிறவங்க சாதிக்க முடியாது, புகை பிடிக்கிறவங்க சாதிக்க முடியாது. அதனால அதுதான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. நாங்க வருஷந்தோறும் இங்க கபடி விளையாட்டுக்கு ட்ரைனிங் வச்சிருப்போம். 2 வாரம் வாலிபர்கள் தங்கி இருப்பாங்க. அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த பழக்கெல்லாம் இருந்தா நீ சாதிக்க முடியாது. அப்ப அவங்க அதுக்காக நான் சாதிக்கணும், வெற்றி பெறணும் என்பதற்காக அதெல்லாம் விட்டு விடுகிறார்கள். சாப்பாடு காரியம், கெட்ட பழக்கம் எதுக்கும் இடம் கொடுக்காதபடி இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பது. அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில 1 கொரிந்தியர் 9:27 பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதான் இச்சை அடக்கம். மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நான் ஆகாதவனாய் போகாதபடி. அதுக்குதான் உபவாசம் பண்றேன், காத்திருக்கிறேன், சாப்பாட்டை ஒதுக்குகிறேன், சரீரத்தை ஒடுக்குகிறேன். அது நமக்கு தேவை. உபவாசம் நமக்கு தேவை. மாம்ச இச்சைகளை அடக்குவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு உபவாசம் தேவை. சாப்பாட்டை ஒதுக்கி காத்திருந்து ஜெபிப்பது. Amazon ஒவ்வொரு நாளும் ப்ரமோஷன் கட்சி, ஒவ்வொரு நாளும் சிறப்பு